ஹாய் ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு another வீடியோ. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோ கிடையாது. நம்ம எல்லா மந்த்லையும் ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி, ஜஸ்ட் பாக்கெட் மணி அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சில குட் அண்ட் அப்ளிகேஷன் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த மந்த்துக்கான ஒரு குட் அண்ட் அப்ளிகேஷன் வந்திருக்கேன் மக்களே. இந்த ஆப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணுறது மூலயமா ஒரு மந்த்லி ரீசார்ஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறதுக்கான பாக்கெட் மணி அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த ஆப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ பிளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்லாம் ஜென்யூன் ஆப் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம அதை மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், இந்த ஆப் பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கு. இதோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி மொபைல் நம்பர்லாம் வழக்கம் போல வந்து கேட்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இருக்க மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஸோ ஓடிபிக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து நிற்கும். இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கேட்கும், அதுக்கு மொபைல் நம்பர் இருக்கும். அது கீழே மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல R08N9D அப்படின்ற இந்த ரெஃபர் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போனது உங்களுக்கு வந்து சில போனஸ் அமௌண்ட்லாம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க, R08N9D. ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா பெர்மிஷன்லாம் வந்து கேட்கும். ஸோ பெர்மிஷன்லாம் வந்து அளவு கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் உள்ள ஆப்குள்ளே வந்துடுங்க. ஸோ இந்த ஆப்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேஸ்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். முக்கியமாக நம்மள இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் பண்ண தேவையில்லைங்க. நம்ம இல்லை மணி ஆட் பண்ணுவோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை, கிடையாது. சொல்ல போனால் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை, கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கான மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குன்ற தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்போட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? அதுக்குள்ள நிறைய செக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பானுங்க மக்களே. ஒவ்வொரு செக்ஷன்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிவர்ஸ் வந்து இருக்கும். இல்லை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த 271 அப்புறம் அந்த 10 20 சொல்லிட்டு நம்பர்ஸ் காட்டும். அது நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ். இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே வந்து கேஷ் ப்ரைஸ். இது எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நேரத்தில் ஒரு பேனர் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாச்சும் கிளிக் பண்ணுவோம். இது ஓகே, இந்த கேமை கிளிக் பண்ணலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து போட்டிருப்பானுங்க. இப்போ கீழே ஸ்டார்ட் டாஸ்க்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேம் ஆப் வந்து பிளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த பிளே ஸ்டோர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 லெவலு 200 லெவலு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கு ஒரு கேஷ் ப்ரைஸ் வந்து இருக்கும். இதுதான் அந்த ஆப். ஓகே, இந்த சிம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து இது கேண்டக்குள்ளே வந்து அந்த பொக்கிஷம்லாம் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து அந்த ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு டாப் டு ட்ராப் அப்படின்னு இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இங்கே காட்டுது பாருங்க. டாஸ்கில் அப்கிரேட் டு 100 வால் டெப்த், அப்கிரேட் டு 400 வால் டெப்த் இந்த மாதிரி போடணும் அப்படின்னா ஒவ்வொரு லெவலுக்கும் 4 ரூபா 43 ரூபா அப் டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 580 ரூபா வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் குடிச்சிக்க லெவல் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறப்போ நமக்கு கொடுப்பானுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு லெவலாக கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே இதில் வந்துட்டு ஓகே ஃபைன், இதில் நிறைய கல்லெல்லாம் வருமாமா. கல்லில் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணக்கூடாது. கல்லுக்கு பதிலாக இந்த பொக்கிஷன்லாம் வருது பார்த்தீங்களா, இதை வந்து கலெக்ட் பண்ணோம். போச்சு, கல்லை பண்ணதுனால நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஓகே, எனிவேஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி அந்த பொக்கிஷன்லாம் சேர்த்து வச்சோம் அப்படின்னா அந்த காயின்ஸ் வந்து கிடைக்கும் நமக்கு. ஓகே, இப்போ இந்த காயின் வந்து சேர்த்து வச்சுட்டேன். சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அப்கிரேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து 100 மீட்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணணும். ஸோ நம்ம அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்து வரேன். ஓகே 80 வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100க்கு வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதில் போட்டிருக்க ஃபர்ஸ்ட் டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா அது இந்த கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எனக்கு வித் ஆகல அமௌண்ட்டு. ஸோ ஐ திங்க் இன்னொரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக 10 நிமிஷம் வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேணால் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ மேலே பார்த்தா தெரியும் எனக்கு என்னோட பேலன்ஸ் வந்துட்டு பார்த்தா 2 ரூபா காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ 2 ரூபா அப்படின்றது இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வின் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணவே அதுக்கான அந்த அமௌண்ட், அது கூட இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அதுக்கான அந்த அமௌண்ட் சேர்த்து 2 ரூபா வந்துட்டு இப்போ கிரெடிட் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் கீழே இதே மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நம்ம வந்து அதில் வந்துட்டு இப்போ 100 லெவல் கொண்டு போயிருக்கோம், அந்த 100 மீட்டர் கொண்டு போயிருக்கோம். இதே மாதிரி 400 மீட்ரு 700 மீட்ரு அப்புறம் 900 மீட்ரு இந்த மாதிரி கொண்டு போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த அமௌண்ட் நேரம் இருக்கு பார்த்தீங்களா, 193 ரூபா 587 ரூபா இந்த அமௌண்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஆப்புக்குள்ளே கிரெடிட் ஆகிடும். ஓகே, சிம்பிளாக வந்து நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் கொடுத்துட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஆப்பா சூஸ் பண்ணுங்க. இதுக்குள்ள எக்கச்சக்க ஆப் இருக்கும். இல்ல ஒரு சில ஆப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ள போய் காசு கட்டணும் அந்த மாதிரிலாம் கேட்பானுங்க. அந்த மாதிரி ஆப்ல நீங்க சூஸ் பண்ண வேண்டாம். இப்ப நம்ம சிம்பிளா ஃப்ரீயா ப்ளே இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணா மட்டும் போதும். அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கேம்ஸை மட்டும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஈஸியா வந்துட்டு ப்ளே பண்ண முடியும். ஓகேவா? நல்ல வந்துட்டு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபில்டர்ல கேமிங் இருக்கும். அந்த கேமை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ள ஒன்லி கேம்ஸ் மட்டும் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வரும். உள்ள எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதில் ஒரு 5 லெவல் 10 லெவல் கம்ப்ளீட் பண்ண வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த ஆப்லாம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து லெவல் கம்ப்ளீட் பண்ண இல்லை
கேஷ் ப்ரைஸையுமே நீ வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல மத்த ஏர்னிங் வேஸ் இருக்குது. மேல கிஃப்ட் ஆப்ஷன் இருக்குது பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி லாகின் பண்றது மூலமா இங்க பாருங்க ₹1 ₹2 இந்த மாதிரி டெய்லியுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் இந்த மாதிரி கிடைக்கும். நீங்க இதுல இருந்தே வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அது இது மட்டும் இல்லாம மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பின் வீல் ஆப்ஷனும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பின் வீல் மூலமா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும். இப்போ பாருங்க நான் உங்களுக்கு வந்து ஸ்பின் பண்ணே காட்டுறேன் லைவா. ஸோ இப்போ நான் வந்து ஸ்பின் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ ஸ்பின் கொடுத்தேன் அப்படின்னா இதுல இருந்து சுத்திட்டு ஒரு அமௌண்ட் வந்து காட்டும். இப்போ எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே இதுல இருந்து இன்னொரு ஓகே இதுல இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ₹1 கிடைச்சிருக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க ஸ்பின் பண்ணியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே இது வந்து 2வது 3வது எர்னிங் வேவா. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு எர்னிங் வே இருக்குது. அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெஃபரே. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்றது மூலயமா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி 2 பேருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா போனஸ் வந்து கிடைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்றீங்க, அவன் வந்து உங்க லிங்க் மூலயமா இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்றான் அப்படின்னா அவன் ப்ளே பண்ணி வின் பண்ணுவான் பாத்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ₹10 வின் பண்றான் அப்படின்னா அதுல இருந்து ₹5 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஸோ இந்த மாதிரி 50% வந்துட்டு பாத்தீங்கன்னா வின் பண்றதுல இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்க லிங்க் மூலயமா அவர் வந்து இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்றாரு அப்படின்றதுனால அவர் ஸ்டார்டிங்ல ப்ளே பண்ற கேம்ஸுக்குலாம் ₹5 வின் பண்றாரு அப்படின்னா அது வந்து அவர் ₹7 ₹8 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போனஸோட வந்து கிடைக்கும் அவருக்கு. ஓகேவா. ஸோ இதை சிம்பிளா வந்துட்டு இந்த ஆப் நீங்க இப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்க வின் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ல வந்து வெயிட் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் வந்து கிரெடிட் ஆகும் தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டா ஒரு 1 வீக்கா வந்துட்டு அந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு மேசேஜ் தெரிஞ்சது. மற்றபடி எல்லாமே வந்துட்டு அமௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஒரு வேலை உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அதாவது அமௌண்ட் வரல அதாவது பிரச்சனை அப்படின்னா இல்ல கான்டாக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்து உங்களுக்கு என்ன இஷ்யூவோ அதை கரெக்டா இங்க என்ட்ரு பண்ணிட்டு நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து ரிப்ளையும் பண்ணுவாங்க உங்க மெயில் மூலமா. ஓகே கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஃபர் அப்படின்னு சொல்ற செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இந்த செக்ஷன்ல நீங்க லைவா என்னென்ன வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, லைவா என்னென்ன ஆப்லாம் வந்து உங்களுக்கு வந்து லைவா இருக்கு, நீங்க எதாவது வந்து சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் இங்க வந்து காட்டும். இதுக்குள்ள போயிட்டு நீங்க கரெக்டா என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா. ஓகே இப்போ நீங்க இதுல வந்து ஓரளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டீங்க. ஓரளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா காயின்ஸ் ஒன்று இருக்கு. காயின்ஸ் மணியில ஒன்று தான். ஓகேவா. ஸோ இதுல ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ₹5 இருந்தாலே போதும். நீங்க இதுல இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதுல வித்ட்ரா பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. லைக் அமேசான் ரெடீம் கோடா இருக்கட்டும், இல்ல மெயினா நமக்கு தேவையானது இந்த கூகுள் பிளே ரீசார்ஜ் கோட் இருக்குது பாத்தீங்களா, ரெடீம் கோடு. ஸோ ரெடீம் கோடை கூட நீங்க வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ கிளிக் பண்றேன் பாருங்க. கிளிக் பண்ண உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயில் கேட்கும். கரெக்டா மெயில் கொடுத்துக்கோங்க. நான் மெயில் தான் வந்து ரெடீம் கோட் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ நான் கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் எனக்கு பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட மெயில் ஐடியை என்டர் பண்ணீங்க இல்லையா. ஸோ அந்த மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து கலெக்ட் வவுச்சர் அப்படின்னு சொல்லி மெயில் இருந்திருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா குரோம்குள்ள போகும். இங்க அகைன் கலெக்ட் வவுச்சரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே அந்த கோட் வந்துட்டு பிராண்ட் தாய் இங்கேயே வந்து கொடுத்துருவானுங்க. இப்போ அங்கே இருக்கு பாத்தீங்களா. இப்போ இந்த கோடை காப்பி பண்ணிட்டு போயிட்டு பிளே ஸ்டோர்ல நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா. சிம்பிளா வந்துட்டு பதினெட்டுக்கு உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் தேவையில்ல. சிம்பிளா உங்களோட மெயில் ஐடியை மட்டுமே வச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு யூபிஐ ஐடி வேணும் அப்படின்னாலும் சரி. இதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்களா. இப்போ நான் வந்துட்டு ஓகே ₹250 அப்படின்றத சூஸ் பண்றேன். ஓகேவா. ஸோ ₹250 சூஸ் பண்ணேன் அப்படின்னு நிறைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் டே பை டே உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வித்ட்ரா பண்ணதுக்கான லிமிட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. நேற்றுக்கு அந்த 250 ஆப்ஷன்லாம் இல்ல. இன்னைக்கு 1 டேக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை கொடுத்துருக்கானுங்க. இப்போ யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வித்தின் எப்படி சொல்ற ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு பார்த்தா கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு லைவாவே காட்டுறேன் பாருங்க. ஸோ சுத்திட்டு இருக்குதா. ஸோ சுத்திட்டு இருக்கப்போ வெயிட் பண்ண ஆல்மோஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 60 செகண்ட் கிட்ட தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு. எஸ் இப்போ அப்படி இருக்குதா. இப்போ நான் அப்படியே உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்போ வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு எனக்கு மேலே அங்கே பாத்தீங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பல தெரியும் ₹250 வந்துட்டு கிரெடிட் பண்ணிட்டானுங்க. ஓகே. ஸோ இப்போ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து கிரெடிட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் வந்து திருப்பி 2வது வாட்டி பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த வித்ட்ராவுக்கு. ஸோ அதுலேயே வந்துட்டு இப்போ டைமர் அந்த கவுண்ட் டவுன்லாம் வந்து காட்டுவானுங்க. அடுத்து ஒரு 15 hours இல்லை 19 hours வந்துட்டு போய் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் டைம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் அந்த நெக்ஸ்ட் டே வரப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டோட லிமிட் பார்த்துருந்தோம் இல்லையா. அங்கே பாருங்க இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு பாத்தீங்கன்னா ₹500 வந்து ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி டே பை டே வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வித்ட்ரா பண்ணுறதுக்கான லிமிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் டேயும் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஸோ டோட்டலாக வந்துட்டு பாத்தீங்கன்னா 250 + 250 4ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 500 நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணியிருக்கோம். சிம்பிளா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நீங்க எப்படி வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. முன்ன வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல
இவ்வளோதான் ஒரு மார்க் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு லிமிட்ல வந்து இருந்துச்சு. பட் இப்போ அந்த மாதிரி லிமிட்லாம் இல்லை மக்களே. உங்களால் எவ்வளோ முடியுமோ இல்லை ஏர்ன் பண்ணிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்ராவை வந்து பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 1 month யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் வித்ரா லிமிட் உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்றப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆப் மூலயமா இந்த மந்த்லி ரீசார்ஜாக இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போடுற பாக்கெட் மணி, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு இப்போ தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகேங்களா, இந்த ஆப் ஒரு லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா, எனிவேஸ் மக்களே, இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைஃப் மட்டும் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை. டேக் கேர். ஹேவ் அ நைஸ் டே.